ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 10 லட்ச ரூபா கேட்ட சொல்லியிருக்கனால இதை கேட்டதுமே உடனே மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, 10 லட்ச ரூபா நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ கதிர் கேட்குறாங்க, மாயா நீ என்ன பண்ண போகிற இவ்வளோ ரூபாய்க்கு அப்படிங்கும்போது நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பி நேராக பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது எங்கள் பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாயாவும் கதிரும் 2 பேரும் அவசரமாக எங்கேயோ போனாங்க. ஆனால் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டில் நம்ம 2 பேரும் இருக்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாயா அங்கே வராங்க. வந்ததுமே பத்மா சொல்கிறாங்க, ஏன் மாயா அங்கே வா அப்படிங்கும்போது என்னத்தை எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கதிரை அழைச்சிட்டு நீ போனியே, எங்கே தான் போன, அப்படி உனக்கு என்னதான் விஷயம், எங்ககிட்டலாம் நீ எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னத்தை இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவசரமான ஒரு வேலை இருந்து அதனால தான் நான் கதிரை அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. சரி வரும்போது நீ மட்டும் தான் வந்திருக்கிற, எங்க கதிரை காணல அப்படிங்கும்போது, இல்லை கதிர் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. சரி நீ என்ன காலில் சுடுதண்ணி ஊற்றின மாதிரிக்கு வந்திருக்கிற, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பெரியப்பா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன தான் சொல்லணும், ஏன் எங்கிட்டலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, சரி இதை நான் உங்ககிட்டே சொல்கிறேன், எனக்கு அவசரமாக ஒரு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னது 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்கவும், ஆமாம் 10 லட்ச ரூபா தேவைப்படுது, 10 லட்ச ரூபா இருந்தாக்கி பெரியம்மா அவனை அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணி அழைச்சிட்டு வரதுக்கு 10 லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கேட்கும்போது, ஆமாத்த அதுக்காக தான் நான் பெரியப்பாவை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்ககிட்ட தான் நகையெல்லாம் வச்சுருப்பீங்களா, பணமாக தானே உங்ககிட்ட இருக்காது, நகையை வச்சுருப்பீங்களா, அந்த நகையை கொண்டாங்க, நான் எப்படியாவது நகையை வச்சு நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் பெரியம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, என்ன காரியம் பண்ண பார்த்தா பாரு, 10 லட்ச ரூபாய்க்கு நகை கொடுக்கறதுக்கா, எல்லா நகையும் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவும், இது கேட்டதுமே மாயாவோட மனசு ரொம்பவே சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னு சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக பெரியம்மாவாக இருந்திருந்தா உங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்னனாலும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெரியம்மாவை காப்பாற்றுறதுக்காக உங்கள்கிட்ட நான் 10 லட்ச ரூபா பணத்துக்காக நகையை கேட்டோம்னா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாயா ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு நாங்களாம் நகையெல்லாம் ஒன்று தர முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும், மாயா அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சி பார்த்துட்டே போகிறாங்க. இது எல்லாமே ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் நினைக்கிறாங்க, இதுவே கண்டிப்பாக ஜானகியாக இருந்தால் இவங்களுக்காக அவள் என்னனாலும் உதவி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை நினைக்கிறாங்க. அப்போ ஜானகிக்கு அவங்க நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ரகுராம். அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இந்த வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், நீங்கள் எனக்கு மட்டும் நகையை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, என்ன ஜானகி நான் உனக்காக ஆசையாக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு வேணால் அப்புறமா வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கும்போது, ஆனாலும் ஜானகி கேட்காம அவங்க ரகுராம் தனக்கு வாங்கி கொடுத்த நகையை அவங்க பார்த்தோம்னா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரகுராம் நினச்சி பார்க்குறாங்க, ஜானகி இந்த மாதிரிலாம் பண்ணினால, ஆனால் ஜானகி அழைச்சிட்டு வர்றதுக்காக மாயா அப்படி கேட்கும்போது பத்மாவும் பார்வதி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா எப்படியாவது நம்ம 10 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணணும், என்ன பண்ணுறதுக்கு, பெரியப்பா கிட்ட போய் கேட்டாக்கே அவர் தருவாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மாயா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி கார்த்தியை மாயா கண்ணில் படாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கார்த்தியோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, புவனா நான் சொல்கிறது கேளு, எப்படியாவது கார்த்தியை நம்ம காப்பாற்றணும், நீ மாயா கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை ஒழிச்சு வச்சிருக்கிற, கார்த்தியை நம்ம இழந்துடக்கூடாது, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பையன், அவனையும் நான் இழந்துடக்கூடாது, அதனால் நான் சொல்கிறது கேளு, இவனுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது இப்போ புவனா சொல்கிறாங்க, அண்ணா நீ கொஞ்சம் அவசரப்படாத, கார்த்தியை மட்டும் மாயா கண்ணில் பட்டுட்டானா கண்டிப்பாக மாயா அவனை கூட்டிகிட்டு போயிடுவா, அதுக்கப்புறமா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே போயிடும், நாசமாக போயிடும், அதனால நான் சொல்கிறத கேளு, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கும்போது, நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறா, கார்த்தியை பேர் கண் முழிக்காமல் இருக்கிறான், எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இருக்கிறது ஒரு பையன், நம்ம வீட்டுக்கு வம்சமாக இருக்கிறது ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மகாலிங்க சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தியோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்துட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நீங்கள் வேற என்னை போட்டு எரிச்சல் படுத்திட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் என்னை யோசிக்க விடுங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க.
இருக்கிறாங்க. மாயா வந்து ரகுராம் கிட்ட போய் பணத்தை கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரகுராம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஜானகியை வெளியே அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க வந்து ரூபா கொடுப்பாங்க. ஆனால் மாயா கையில் கொடுக்காம கண்டிப்பாக வந்து தனம் மூலியமாக அவங்க கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ரகுராம் வந்து தனத்திட்ட வந்து 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஜானகி வந்து வெளியே அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா. அடுத்ததை பார்த்தோம்னா குரு வந்து ஜானகி அழைச்சிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. அப்போ குரு சொல்கிறாங்க, அம்மா நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுது, இந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகியும் நினைக்கிறாங்க, ஆமாம் அந்த கார்த்தி எப்படி உயிரோட வந்தான்னு தெரியல, ஆக மொத்தத்தில் பண்ண தப்புக்கு நம்ம குற்ற உணர்ச்சியோட எத்தனை நாள் தூங்காமல் இருந்தோம், ஆனால் கார்த்தி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜானகி நினைக்கிறாங்க. அப்போ குரு சொல்கிறாங்க, அந்த புவனேஸ்வரி இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை வந்து இந்த மாதிரிக்கு சிக்கலில் மாட்டி விடுன்னு சொல்லிட்டு தான் புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு